விழுப்புரத்தில் 2 சிறுமிகளை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய 15 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் IAS அதிகாரிகள் அதிரடியாக மாற்றம். தமிழ்நாடு உள்துறை செயலராக அமுதா வருவாய் மற்றும் பேரிடர் துறைக்கு மாற்றம். புதிய உள்துறை செயலராக தீரஜ்குமார் நியமனம். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக கிருஷ்ணகுமார் நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. தமிழ்நாட்டில் 10 மாவட்ட ஆட்சியர்கள் பணியிட மாற்றம். நீலகிரி ஆட்சியர் அருணா புதுக்கோட்டை ஆட்சியராக நியமனம். கடலூர் ஆட்சியராக சிபி ஆதித்ய செந்தில்குமார் நியமனம். சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறைக்கு மாற்றம். சென்னை மாநகராட்சி ஆணையராக குமரகுருபரன் நியமனம். 5 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. பிரதமர் மோடியுடன் ஆளுநர் RN ரவி சந்திப்பு. ஈரோடு மாநகராட்சி ஆணையராக நர்னாவாரி மணிசங்கராவை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. சேலம் மாநகராட்சி ஆணையர் S. பாலச்சந்தர் தாம்பரம் மாநகராட்சி ஆணையராக நியமனம். பள்ளி கல்வித்துறை செயலராக மதுமதி நியமனம். உணவுத்துறை செயலராக இருந்த கோபால் கால்நடைத்துறை மீன்வளத்துறை செயலராக நியமனம். ராணிப்பேட்டை ஆட்சியராக சந்திரகலா நியமனம். ராணிப்பேட்டை ஆட்சியராக இருந்த வளர்மதி சமூக நலத்துறை இணை செயலராக நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். செந்தில் பாலாஜிக்காக பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் கைது நடவடிக்கை என குற்றச்சாட்டு. காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்றனர். காவிரி நீர் விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை அரசு நிலைநாட்டும். முதலமைச்சர் MK ஸ்டாலின் உறுதி. மேகதாதுவில் அணை கட்ட தமிழ்நாடு அரசு அனுமதிக்க வேண்டும். கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் பேட்டி. கைவினை கலைஞர்கள் 8 பேருக்கு கைவினை பொக்கிஷம் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். சிறந்த 10 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் விருதுகளையும் வழங்கினார். உயர்கல்வித்துறை சார்பில் 52.75 கோடியில் திருச்சி, புதுக்கோட்டை, நாமக்கல்லில் கல்லூரி கட்டடங்கள் திறப்பு. தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பு. சபாநாயகர் அப்பாவு அறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் வற்புறுத்தியும் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மணல் குவாரி முறைகேடு புகார் தொடர்பாக தொழிலதிபர்கள் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு ரத்து. மணல் குவாரிகள் அமலாக்கத்துறையின் அதிகார வரம்பிற்குள் வராது என தெரிவித்து ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். மின் கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். திமுக அரசு 3ஆம் முறையாக மின்கட்டண உயர்வு என்ற ஒரு பேரிடியை மக்களின் தலையில் இறக்கியிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக அரசின் வரி மற்றும் கட்டண உயர்வால் தமிழக மக்கள் வேதனையில் துடிக்கின்றனர். நிர்வாக திறமையின்மையின் சுமையை மக்கள் தலைகளில் திணிப்பது அநியாயம் என எடப்பாடி பழனிசாமி சாடல். மதுரையில் நாம் தமிழ் கட்சி நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு.
பிபிகுளம் பகுதியில் நடைபெற்ற கொலை குறித்து போலீசார் தீவிர விசாரணை. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரன் நேரில் ஆஜர். புதுக்கோட்டையில் கேட்பாரற்று கிடந்த பையில் இருந்த நட்சத்திர ஆமைகள். 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ குணம் கொண்ட நட்சத்திர ஆமைகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை. தேனி மாவட்டம் வருசநாடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை. மூலவைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டம். மன்னார்குடியில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் ரயிலை மறித்து கோஷம். கர்நாடக மாநில அரசை எச்சரிக்கை மோடி அரசுக்கு எச்சரிக்கை தமிழக அரசு தொடக்க கல்வி இயக்குனர் சேதுராமவர்மா ஆசிரியர் தேர்வாரி உறுப்பினராக பணியிட மாற்றம். மாநில கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவன இயக்குனர் லதா அரசு தேர்வுகள் துறை இயக்குநராக நியமனம். சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் காலை உணவு திட்டத்திற்கு மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என பெயர் சூட்ட வேண்டும். அமைச்சர் அன்பில் மகேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை உயர்வு. வரத்து குறைவு காரணமாக கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனை. மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு சீமான் கண்டனம். கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யாவிட்டால் மாநிலம் முழுமைக்கும் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை. கர்நாடகாவில் உள்ள சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் நிப்னி நீர்வீழ்ச்சி. ஆர்ப்பரிக்கும் அருவியில் குளிக்க அலையலையாய் குவியும் சுற்றுலா பயணிகள். நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நில அபகரிப்பு புகாரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது. கேரளாவில் தலைமறைவாக இருந்தவரை கைது செய்த தனிப்படை காவல்துறையினர். கேரள மாநிலம் மூணாறில் கடந்த 100 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு அதீத கனமழை. 1924 ஜூலை 15 பெய்தது போன்றே வழக்கத்தை விட அதீத மழை பெய்து வருவதால் நீர்நிலைகளில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். அமெரிக்க துணை அதிபர் வேட்பாளராக குடியரசுக் கட்சியின் ஜேம்ஸ் டேவிட் வென்சியை அறிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப். ஓஹியோ மாகாண செனட்டராக உள்ளார். ஆப்கானிஸ்தானில் கனமழை. ஜலாலாபாத் மற்றும் நங்கர்ஹர் மாகாணத்தில் 35 பேர் உயிரிழப்பு. Apoyo Kurane que takriban يقول اسكاسان دي புகழ் அதிகாரம் வந்ததும் ரோஹித் சர்மா மாறவில்லை, ஆனால் விராட் கோலி மாறிவிட்டார். இந்திய கிரிக்கெட் வீரர் அமித் மிஸ்ரா ஆதங்கம். சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் ஆகியோர் வருங்கால பேட்டிங் துறையின் முதுகெலும்பாக இருப்பார்கள். இந்திய அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் விக்ரம் ரத்தோர் கருத்து. தென் அமெரிக்க பகுதியில் காணப்படும் சிறுத்தையை குளியல் தொட்டியில் வைத்து குளிப்பாட்டும் பெண். வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரல்.
நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஆல்ட்ரின் ஆகியோர் நிலவில் தரையிறங்கிய இடத்திலிருந்து சற்று தொலைவில் பிரம்மாண்டமான குகை கண்டுபிடிப்பு. இந்த பெரிய குழியில் ஆய்வாளர்களுக்கான நிரந்தர ஆய்விடம் அமைக்க முடியும் என இத்தாலி விஞ்ஞானிகள் தகவல்.